குடும்பமாக அங்கே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். அவங்களுடைய தகப்பனார் ஒரு நல்ல தேவ மனிதர். அவர் ஊழியத்தை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய அழைப்பை பெற்று தேவராஜ்யம் சென்று விட்டார். அதற்கு பிற்பாடு அவங்களுடைய தாயார் அந்த ஊழியத்தை நடத்தினார்கள். அவர்களுக்கு 6 பிள்ளைகள், 6 பேரும் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல தேவதாசன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். என்னுடைய தாமதத்திற்கு மன்னிப்பு கோருகிறேன். என்னுடைய தாமதத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்க. பிட் லைட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உங்களோடு கூட நான் இங்கே வந்து நிற்பதற்கு கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அருமையான ஊழியருக்கும் ஊழிய குடும்பத்திற்கும் சபைக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த இங்கிலாந்து பட்டணத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் இணைந்து செய்யும்படி கர்த்தர் உதவி செய்தார். அருமையான போதகர் சொன்னது போல இஸ்ரேல் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. தமிழ் மாத்திரம் அல்ல, ஆங்கில சபையிலையும் ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் பங்கு வகிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இணைந்து நாங்கள் ஊழியத்தை செய்ய இன்றைக்கு அவங்க தான் இன்றைக்கி ஈவினிங் சர்வீஸ் மார்னிங்கில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இந்தியன் ஃபெஸ்டிவல் ஒன்று அங்கே சர்ச்சில் வச்சு இன்றைக்கி இந்தியன் கம்யூனிட்டி வந்துட்டு சர்ச்சில் ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட் ஒன்று நடத்திட்டு இருக்கிறாங்க ஆங்கில சர்ச்சில். அதனால் அவங்க தான் எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி ஊழியத்தில் பயங்கரமாக ஆண்டவர் வந்துட்டு நல்ல, அதாவது எப்படி சொல்ல, அளவுக்கு அதிகமான நன்மைகளால் நிரப்பி அவர்களை நடத்தி கொண்டதுக்கு அதற்கெல்லாம் காரணம் பாஸ்டர் போதகரையாக தான் நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அவங்களுடைய உற்சாகம், அவங்களுடைய வளர்ப்பு, அவர்கள் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். இப்படி சபையில் இருக்கிற, அதாவது போர்வல் சர்ச்சில் இங்கே பாதி இடம் காலியாக இருக்குன்னா அவங்கெல்லாம் யூகேல இருக்கிறாங்க, அதுதான் அர்த்தம். நான் அதான் சொன்னேன், சர்ச்சை இங்கே இருக்கும்போது பாஸ்டர் அங்கே யாரை வச்சு சர்ச்சை நடத்திட்டு இருக்காரு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு ஒரு வீடு இனாக்ரேஷனுக்கு வந்திருந்தாங்க. எல்லாம் பார்த்தா போரூர் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது, அப்போ எல்லாரும் இங்கே வந்துட்டீங்கன்னா பாஸ்டருக்கு அங்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படின்னா. இப்போ தான் தெரியுது அங்கே கொஞ்சம் வேகன்சி இருக்குது. அதனால் இருந்தாலும் கர்த்தர் இந்த சபையை கொண்டு உலகம் எல்லுங்க போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களையும் ஒரு பாக்கியவானாய் மாற்றி கர்த்தர் வைத்திருக்கும்படி நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அநேக பேர் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் இது மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக காரியங்களை செய்து கர்த்தர் வெறும் இங்கிலாண்டில் மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய தேசங்கள் இருக்கிறது, அதெல்லாம் போய் நிரப்பும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அங்கெல்லாம் ஏன் அனுப்புனார்னா அப்படின்னா தான் நீங்கள் இங்கே ஆசீர்வாதமா இந்த சபை இன்னும் நீங்கள், அதாவது நான் ஒரு காரியம் சொல்லுவேன், உங்கள் பேங்க்கு காலி பண்ண தான் அது என்ன செய்யும், உள்ளே வரும். ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும், இடம் இருக்காது அடுத்து, இல்லையா? அதே மாதிரி போதகர் உருவாக்கி போங்கய்யா அப்படின்னு அனுப்ப கர்த்தர் புதிய ஆத்மாக்களை கொண்டு நீங்கள் நிரப்புவார். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது நிறைய பேருக்கு வந்துட்டு வெளியிலே விட மாட்டாங்க, ஆனால் பாஸ்டர் அப்படி இல்லை, தாராள மனசுக்காரரு. நான் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், என் கூட சேர்ந்து இருக்கிற என் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதமாய் அவருடைய சபையிலிருந்து பல ஆசீர்வாதமான நன்மைகளை கண்ட பிள்ளைகள் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை எங்கே போனாலும் சரி விட்டு விடாதபடி உறுதியாய் நின்று கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் சாம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிறதான ஒரு மிஷினரி பெயரை தான் என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு வைத்தார். ஏனென்று சொன்னால் அப்படியாகத்தான் கர்த்தர் என்னையும் ஊழியத்தில் அழைத்து ஒரு மிஷினரியாக பல தேசங்களுக்கு போகவும் ஊழியத்தை செய்யவும், இன்றைக்கு இங்கிலாந்து பட்டணத்தில் போய் அங்கே இருக்கிறதான இன்றைக்கு என்னுடைய மனைவி அங்கே பிறந்து வளர்ந்தவர்கள், அப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஊழியத்தில் கர்த்தர் பயன்படுத்தி அங்கே திருமணம் செய்யவும் கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு 1.5 வயதில் ஒரு பையன் ஜாஷுவா என்கிறதான ஒரு குழந்தை இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இப்போது 2வது குழந்தையில் அவங்க மாசமாக இருக்கிறதுனால அவங்களால வர முடியல. அவங்க வர்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இன்னொரு 4 வீக்கில் வந்துட்டு டெலிவரி டேட் இருக்குது, ஏப்ரல் 16ஆம் தேதி. அதனால அவங்களால வர முடியல. நானும் அவசரமாக வந்துட்டு இப்போ வந்தால் தான் வந்துட்டு போக முடியும், இல்லைன்னா எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியும். ஏன்னா போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வர்றதுக்கு வந்துட்டு அவ்வளோ குயிக்காக நம்ம நினைக்கிற மாதிரி வர முடியாது. என்ன சொன்னால் நிறைய காரியங்களை வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படின்றதுனால நான் என்ன சொன்னேன், சரி இப்போ போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் லீவு கேட்டு வந்திருக்கிறேன் யார்கிட்ட, என் ஒய்ஃப்கிட்ட.
ஏன்னா அப்புறம் அவங்களையும் போயிட்டு நான் பார்க்கணும். அவங்க கர்த்தருடைய கிருபையில் ஊழியத்தோடு கூட இணைந்து அவங்களும் ஊழியம் செய்ய, அவங்களுடைய சகோதரர் தான் எங்களுடைய ஸ்தல சபையினுடைய தலைமை போதகர், என்னுடைய மனைவியினுடைய சகோதரர் ஆங்கில சபையில். அவர்களோடு கூட ஊழியத்தில் நாங்கள் இணைந்து அங்கே சிட்டி சர்ச் பிரஸ்டன் என்கிறதான ஒரு பெயரோடு கூட நாங்கள் இணைந்து செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர். ரொம்ப நேரம் நிறைய பாட்டு பாடிட்டீங்க. நானும் ஒரு பாட்டு பாடணும் ஒரு ஆசை. போடுங்களேன், கொடுங்களேன், ஏ மேஜர் கொடுங்களேன். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நம்மை நிரப்பும்படி, ஆண்டவரே எங்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏ மேஜர் கொடுங்க. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு தங்களுடைய இருதயத்தில் உமக்கென்று சொல்லி ஒரு சிங்காசனத்தை அமைக்கும்படி கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தந்த நல்ல வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் எங்களை பலப்படுத்தட்டும். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பேசுகிற அடியை மறைத்து கர்த்தனை வெளிப்படுத்தும் ஆவியானவருடைய ஆண்டவரே கிரியை இந்த இடத்துல பலமாய் வெளியரங்கமாய் ஆண்டவரே கிரியை செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனம். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி இயேசு அங்கே பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே கேட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் மனிதனாய் அவர் ஊழியம் செய்து கொண்டு அவர் தெய்வமாய் இருந்தும் தெய்வம் நமக்கு அவர் யார் என்பதை காண்பித்து கொடுக்கும்படியாக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து அவர் மனுஷரோடு மனுஷராய் வாழ்ந்து
தன்னை அவர் யார் என்று சொல்லி வெளிப்படுத்தி கொண்டிருந்த நாட்களிலே இங்கே சம்பவித்ததான ஒரு காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். அவர் அப்படி ஜனங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து அவர் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தான் இங்கே பார்த்து கேட்கிறார். 13வது வசனத்திலே நாம் வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர் கேட்டார். யாரிடத்துல கேட்கிறார்? சீஷர்கள் என்று சொன்ன யாரு? அவருடைய வார்த்தையை கேட்டு அவரை பின்தொடருகிறவர்கள், the followers. சீஷர்கள் and disciples are the followers of one who teach them or guide them. அப்போ அவரை ஃபாலோ பண்ணணும், அவரை டீச்சிங்கை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவரை குறித்து என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். அப்படிதானே? இப்ப நாமெல்லாம் யாரு சொல்லுங்க? விசுவாசிங்க. வேற என்ன சொல்லலாம்? நீங்களாம் யாரு? நீதிமான்கள். பயங்கரமா இருக்கிறீங்களே, சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், பாக்கியவான்கள், மனவாட்டி. அப்பா பிரதர், இந்த பக்கம் யாருமே சொல்ல, நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். நீங்களாம் யாரு? கிறிஸ்துவுக்கு யாரு? ஆசாரியர்கள், ராஜாக்கள், லேவியர்கள். வேற? அல்லேலூயா. நிறைய லேபிள் கொடுத்துருக்கிறீங்க, அப்படிதானே? இப்போ எல்லாத்துக்கும் கூப்பிட்டு ஒரு அர்த்தம் கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏன் மனவாட்டின்னு சொல்றீங்க? ஏன் நீங்க நீதிமான் சொல்றீங்க? ஏன் உத்தமன் என்று சொல்லுகிறீங்க? நாம ஏன் விசுவாசியா இருக்கிறோம்? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். இந்த பக்கம் தான் வந்தது விசுவாசின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்லுங்க? அவரை பின்பற்றதுனாலேயே. இல்லை, விசுவாசின்றதுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம், அதுதான் இங்க நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவரை விசுவாசிக்கிறபடினால் நாம், நீங்க பின்பற்றுகிறவர்கள் என்று சொன்னால் அவருடைய. அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு. இன்றைக்கு இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அதை நாம் கொஞ்சம் சற்று புரிந்து நாம் அதை தியானிக்கும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இங்கே இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இயேசு அங்கே கேள்வி கேட்கிறார். யார்கிட்ட? சீஷர்களிடத்துல. அவருக்கு என்று சொல்லி இந்த சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே அநேக அற்புதங்களை செய்தார். அப்போ அங்கே அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 14 வாசிங்க. சிலர் உம்மை யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்று. அல்லேலூயா. இப்போ நீங்க பேர்லாம் சொன்னீங்களே, எதுவுமே தப்பு கிடையாது, எல்லாமே ஆப்டா தான் இருக்குது இல்லையா? எல்லாமே நமக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டதான, அவர் நமக்கு கொடுத்ததான, அல்லது நாம் அவருக்குள்ளாக சுதந்திரிக்கிறதான பெயர்கள் தான் நம்ம சொன்னோம். அப்போ அங்க இருக்கிற சீஷர்களும் அதைத்தான் அங்க மென்ஷன் பண்றாங்க. நீர், சிலர் என்ன சொன்னாங்க? யோவான் ஸ்நானகனுடைய நண்பரோ அல்லது அவர் என்றும், அல்ல அவரிடத்தில் வந்தவர் என்றும், சிலர் எலியா என்றும், சிலர் எரேமியா என்றும், அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லு. ஏன்னா இப்படிதான் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? ஏன்னா அவங்க தான் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக தேவனை என்ன செய்தாங்க? பூமிக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் முகமுகமாய் பேசி கொண்டிருந்த நாட்கள் போய் அவர்கள் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, நியாயாதி மூலமாக, ராஜாக்கள் மூலமாக கர்த்தர் தம்மை என்ன செய்தார்? வெளிப்படுத்தின நாட்கள். அதே போக இப்போ ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தும்படி அவர் இந்த பூமியிலே மனித ரூபமாக வந்து இங்க என்ன செய்கிறார்? தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதான நாட்களிலே அங்கே இந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். அப்ப ஜனங்களிடத்துல பதில் என்ன வருகிறது? நீர் இவர் என்றும், நீர் அவர் என்றும். அப்பதான் இயேசு கிறிஸ்து அங்க பார்த்து கேட்கிறார், நீங்க என்னை யார் என்று. அந்த 15வது வசனம். அப்பொழுது அவர், எப்பா அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நான் எலியாவுடைய தீர்க்கதரிசி, இல்ல நான் யோவான் ஸ்நானத்திலிருந்து வந்தவன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னும் நல்லா நீங்கள்னு சொல்ற வார்த்தை என்ன? நிறைய பேர் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ உங்கள்கிட்ட பார்த்து அவர் கேட்கிறானா, நீ என்ன யாருன்னு சொல்ற? அப்படிதானே கேட்டிருப்பாரு, அப்படிதானே? நீ என்ன? அப்ப அதை எப்படி, நீ உங்களுடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? இப்போ சொல்லுங்களேன். அவர் விசுவாசிக்கிறவங்கள் விசுவாசி சொல்லியிருக்கோம். நம்முடைய பதில் என்னவா இருந்திருக்கும்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னா உங்களுடைய பதில் என்ன? உனக்கு இயேசு யார்? உங்களுக்கு இயேசு யார்? நமக்கு இயேசு யார்? அவரை எப்படி நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னா,
இன்றைக்கு சில காரியங்களை இந்த வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? சற்று அதை சிந்தித்து பாருங்க. வாட் இஸ் யோர் ஆன்சர் when Jesus is asking you, how do you know me? என்னை நீங்கள் எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு உங்களிடத்திலிருந்து பார்த்து உங்களை கேட்டால், வாட் இஸ் யோர் ஆன்சர்? உங்களுடைய பதில் என்ன? சொல்லுங்க. சாரி, கேட்கல. He is our heavenly Father. அப்படிதான் அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நாம் அவரை எப்படியா அறிந்திருக்கிறோம் என்பதில் சற்று இன்றைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம் என்று சொன்னால், சில காரியங்களிலே இயேசு பேதுருவை பார்த்து சொன்னது போல நாமும் சொல்ல முடியும். இயேசு பேதுருவை பார்த்து என்ன சொன்னாரு? அவர் திரும்பி பார்த்து, ஏன் பின்னாலே போ. பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, திரும்பலாம் வேண்டாம், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்தே சொல்லுங்க. அவங்கள திரும்பி அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர், என் பின்னாலே போ. சொல்லுங்க. அப்படியே இந்த பக்கம் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க. என்ன சிஸ்டர் பயமா? சொல்லுங்களேன். அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க. பின்னாலே போ, அப்பாலே போ. பிரதர் அடிக்கலாம் மாட்டாங்க, சொல்லுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. Get behind me Satan. என்ன சொன்னாரு? Get behind me Satan. என் பின்னாலே போ சாத்தானே. இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷனை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தார்னா என்ன அர்த்தமா இருந்திருக்கும் சொல்லுங்க. அப்ப நிறைய இன்றைக்கும் பிசாசு நமக்குள்ள என்ன செய்துட்டு இருக்குது? கிரியை செய்துட்டு தான் இருக்குது. என்ன பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கோம், நல்ல வெள்ளையஞ்சலையுமா உட்காந்துருக்கோம், என்ன பார்த்து நீங்க சாத்தான் பிசாசுன்றீங்களே? இயேசு சீசனை பார்த்து தானே சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய. எதை ஆண்டவர் சத்ரு என்று சொல்லுகிறார்? யார் எந்த காரியத்தை நமக்குள்ளாக இயேசு பிசாசுன்னு சொல்றாரு என்று சொல்லிட்டு. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஏனென்று சொன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் அவருடைய ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதை நம்மை உயிர்ப்பிக்கிறதற்கும் படிப்பிக்கிறதற்கும் has been inspired to teach us and correct us and rebuke us and also to edify us. நம்மை உருவாக்குவதற்கும் நம்மை நடத்துவதற்குமாகவே, நம்மை கற்றுக் கொடுப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தையானது அவருடைய ஆவியினாலே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறது. பட் when we understand, நாம் அதை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் பொழுது மாத்திரம்தான் அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ முடியும். ஆமென். ஆமென். பாஸ்டர் இங்கிலாந்துல வந்து இந்த சர்ச்சில் வந்துட்டு சூப்பர் அருமையா அழகான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தாங்க. வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உடைய சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். அதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள முடியும்? அவர் வந்து பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது தான் தெரியும். அவர் பைபிளை வந்துட்டு என்ன செய்யல, ரெஃபரன்ஸ் அப்படி. அல்லேலூயா. அதுக்கு வந்துட்டு என்ன காரணம் தெரியுமா? அந்த வார்த்தையினுடைய ரகசியங்களை புரிந்து அதில் தியானமாக இருக்கிற, எப்பொழுதும் தியானமாக இருந்து, அதாவது அந்த அந்த அபிஷேகம் எல்லாத்துக்கும் என்ன செய்யாது? வந்துடுறது. ஏன்னா ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள ஆழமாக போக 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 தான் அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை நம்ம என்ன செய்ய முடியும்? உட்கொண்டு அதை என்ன செய்யணும்? அது எதனால வருதுன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் மீது இருக்கிறதான பாரத்தினால, கர்த்தருடைய பிள்ளைகள் மீது இருக்கிறதான பாரத்தினால. என் பிள்ளைங்க என்ன செய்திடக்கூடாது? எந்த விதத்திலையும் அழிந்து போயிடக்கூடாது. தெய்வ வார்த்தையில உறுதியா இருக்கணும், தெய்வ வார்த்தையில பலப்பட்டு இருக்கணும், தெய்வ வார்த்தையில வளர்ந்து இருக்கணும். எங்க போனாலும் என்ன செஞ்சிடக்கூடாது? கர்த்தருடைய வழியை விட்டு அந்த பாரம் இருக்கிறபடினால தான் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை அடிக்கடி என்ன செய்யுங்க? ஆலயத்திற்கு வர 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 கர்த்தருடைய வார்த்தையினால புடமிட்டு கர்த்தருடைய ஆவியினுக்குள்ளாக நடத்த கர்த்தருடைய அருமையான மேய்ப்பனை கர்த்தரை கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பல தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறவர், ரொம்ப சிம்பிளான மனுஷர், ஆனாலும் பல தேசங்களுக்கு போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவ மனிதன். நான் அவருக்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ இப்படிப்பட்டதான தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, அதனுடைய ஆழத்தை அறிந்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு இங்கே ஏன் தன்னுடைய சீசனை பார்த்து எனக்கு பின்னாலே போ. இன்றைக்கு நிறைய காரியத்தை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் சொல்ல போறீங்க, என் பின்னாலே போ, என் பின்னாலே போ. சத்தமாக சொல்லுங்க, என் பின்னாலே போ. நம்ம பயப்பட வேண்டியெல்லாம் அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிற? நமக்கு அதிகாரம் யாருக்கு மேலே கொடுத்துருக்கிறாரு? இந்த கவர்மெண்ட் கொடுக்குதோ இல்லையா, ஆனால் இயேசு கிறிஸ்து பெரிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்கு? என் பின்னாலே போ. நீங்கள் வாயை திறந்து எதை இந்த பூமியில் கட்டுறீங்களோ, அது எதை நீங்கள் கட்டவிழ்க்கிறீங்களோ, அல்லேலூயா, இன்றைக்கு கட்டவிழ்க்க போகிறோம். இன்றைக்கு சில காரியங்களை நம்ம
கட்ட போகிறோம். அறிக்கை செய்யுங்க, வாயை திறந்து அறிக்கை செய்து கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுதுதான் கேட்கிற எவனும் ஆமென் அல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்து நின்று அவருடைய வார்த்தையிலே பலப்பட 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 அதனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை எப்பொழுதுமே நிரப்பும். அதனுடைய பலன் நமக்குள்ளாக வெளியரங்கமாய் கிரியை செய்யும். சோ இங்க இயேசு சீசனை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்னா, இந்த ஜனங்கள் இல்லது நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இன்னைக்கு நிறைய விதத்தில் ஆண்டவரை நாம் அறிந்திருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை நாம் பர்சனலா ஒரு தகப்பனிடத்துல பிள்ளைக்கு இருக்கிறதான உறவை போல. இப்போ நான் எங்க வீட்டுக்குள்ள நான் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே குட்டி பையன் என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு 1.5 வயசுல, அவனுக்கு 1.5 வயசு தான் ஆகுது, ஜாஷுவா. வெயிட் பண்ணிட்டு இருப்பான் டோர்ல. வந்த உடனே ஹாலில் விளையாண்டுட்டு இருக்கும்போது கதவு சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு ஓடி வந்து என்ன செய்வான், கட்டி பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுப்பான். அது யார் சொல்லி கொடுத்தது? யாருமே சொல்லி கொடுக்கல. அது பிள்ளைங்களுக்கு தானா என்ன செய்யுது. அது என்னன்னா, இவ்வளவு நேரம் அப்பாவை பார்க்கல, அப்பாவை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அப்பான்னா அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு, அம்மானா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, அது அவனுக்கு ஹெல்த்தியா இல்லை. அப்பா எதை கேட்டாலும் என்ன செஞ்சிருவாரு, அது ஒண்ணு. அப்பாட்ட போனா எல்லாமே கிடைக்கின்ற ஒண்ணு. இன்னொரு அப்பாட்ட அந்த அன்பு இருக்குது பாத்தீங்களா, அதாவது when you go with the full heart, அப்பாட்ட போயிட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, அது எப்படி அந்த உறவு வந்துட்டு யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. அது தானாவே பிள்ளைங்களிடத்துல, பெற்றோர்கள் மேல வரும். அப்படி இல்லைன்னு சொன்னா பெற்றோர்களிடத்துல சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், மாற்றிக்கணும். ஏன்னா பிள்ளைங்க உங்களிடத்துல நம்பிக்கையா வரலைன்னா வேற எங்கேயாவது போய் அந்த நம்பிக்கை அந்த அன்பை தேடும். ஆமென். ஸோ தட் இஸ் வாட். நான் யூத்தாக இருக்கும்போது இன்னைக்கு வயசுலாம் ஆகலை ரொம்பலாம். ஆனால் இருந்தாலும் என்னுடைய யங் ஏஜில் வந்துட்டு என்னுடைய தகப்பனார் எங்களுக்கு அன்புன்னா அவ்வளோ அன்பு செலுத்துவார். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். வீட்டுக்குள்ளெல்லாம் 6:30 வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. அரைக்கால் சட்டை போட்டு வீட்டை விட்டு வெளியில் என்ன செய்யக்கூடாது, கேட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார்னா பார்த்துக்கோங்க. ஆனாலும் அன்றைக்கு அவர் கற்றுக் கொடுத்த அந்த அந்த நீதிகள், அந்த எத்திக்ஸ் ஆஃப் த ஃபேமிலி, அந்த வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி இன்றைக்கு எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்திருக்கிறது, நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. ஸோ எதை நான் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் அப்படிப்பட்டதான உறவு உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்ப்போம். அப்போ ஆலயத்துக்குள்ள வந்த உடனே ஒருவர் உங்களை ஆராதிங்க, கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, உட்காருங்க, எந்திரிங்கன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தரை கனப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்திலேருந்து என்ன வரணும், ஆராதனை வரணும். அதுதான் கர்த்தரை நாம் ஒருத்தர் சொல்லி செஞ்சு அதுக்கு பேர் என்னது, டிக்டேட் பண்றதுன்னு அர்த்தம். ஆனா அது தானா வரும்பொழுது தான், அது எதுனா எப்போ வரும் தானா, உங்களுக்கும் அவருக்குள்ள இருக்கிறதான உறவுல சரியா இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், என் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், எனக்கு கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லி நம்முடைய நாவு அவரை என்ன செய்யும், அறிக்கை செய்யும். ஆமென் ஹல்லேலூயா. ஸோ இங்கே நீங்கள் என்னை யார் என்று அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட், அவரோடு கூட வைத்திருக்கிறதான உறவிலே, அந்த தனிப்பட்ட உறவிலே நாம் சரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். இரண்டாவது அங்கே வாசிங்க, 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்றார். ஆமென். இதுக்கு முன்னாடி கேட்டப்ப என்ன பதில் வந்தது, நீர் யோவான் ஸ்நானகன், எலியா, எலிசா, மோசஸ், தீர்க்கதரிசி, இப்படி பல பேர்களை அவருக்கு சொன்னாங்க. ஆனா இங்க சீமோன் பேதுரு என்ன சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி. ஆமென். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. So there was some knowledge about him. அவரை இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தும் பொழுது, அவர் தன்னை வெளிப்படுத்தின பொழுது, அவர் தேவனை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டவராய் பிதாவானவர் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அதனால தான் நிறைய பேர் இன்றைக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீங்க கடவுளை உங்க கண்ணால நீங்க என்ன செய்யல, பார்த்ததே இல்லை, அப்புறம் எப்படி உங்க மேல உங்களோட விசுவாசம் வருது. இயேசு என்ன சொன்னாரு, என்னை கண்டவன் என் பிதாவை. அங்க இயேசு கிறிஸ்து பேதுருவிடத்துல இதை ஒரு விசை உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்றாரு, இது யார் உனக்கு வெளிப்படுத்தல, மாம்சமும் இரத்தமும் உனக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பரலோகத்தில் இருக்க, வாசிங்க அதை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி
ம். ஹalleluya. 16வது வசனத்துல சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி, அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி, நீ கிறிஸ்துவா இந்த பூமிக்கு வந்த தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடினாலே இயேசுவை அவன் என்ன செய்தான், வெளிப்படையை அறிக்கை செய்ய முடிந்தது. அப்போதான் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ என்னது பாக்கியவான், நீ நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். எப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும் சொல்லுங்க? நீங்களும் நானும் இயேசுவை அந்த லெவல்ல அறிந்திருக்கும் போது மாத்திரமே. ஆமென். சும்மா வந்து வார வாரம் வந்துட்டு உட்காந்து சேரை தேய்ச்சிட்டு போறதுனால இல்ல. பாஸ்டர் பாயெல்லாம் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா பாயை தேய்ச்சிட்டு போற நிறைய பேர் இருப்பாங்க. ஆமென். அப்படி இல்லை. நம்ம வந்துட்டு போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஆமென். நம்ம இங்க வந்து உட்கார்ந்தோன்னா உட்கார்ந்த இடத்துல கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யணும், நம்ம மூலமா என்ன செய்யணும், ரேடியேட் ஆகணும். ரேடியேட் ஆகி நம்ம பக்கத்துல இருக்கவங்க சும்மா உட்கார விடாது. அது நீங்க ஆராதிக்கிற ஆராதனையை பார்த்து அவங்க தானா என்ன செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யும், இன்ஃபெக்ஷியஸ். அது நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும், தொடும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லுன்னு சொல்றாரு. எது? கர்த்தருடைய சமூகத்தை நீங்க சுமந்து செல்றீங்க. இங்க அதைத்தான் ஆண்டவர் பேதுருக்கு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல நாம கர்த்தரை அந்த லெவல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவரை புரிந்து கொண்டு அவருக்கும் நமக்குள்ள இருக்கிற உறவுல நம்ம வளரும் பொழுது நாம் பாக்கியவான்களா இருக்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். It is not just coming and just going without understanding why we worship our God. நாம் ஏன் ஆராதிக்கிறோம்ன்ற பர்பஸ் இல்லாமவே நம்ம ஆராதிச்சுட்டு போனோம்னா அதுல ஒரு அர்த்தமே இருக்காது. But there is a purpose you are here. நீங்க இங்க இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. The very reason you are here to glorify him. அவரை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதை வெளிப்படுத்தும்படியாக தான் கிறிஸ்து சீஷர்களை கொண்டு இயேசு கிறிஸ்து அவரை என்ன செய்தார், புடமிட்டார். அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். இவர்கள் எப்படி என்னை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அவரை நாம் எவ்விதமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மனுஷனா இந்த பூமிக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தினார். அவரை போல இந்த உலகத்தில் வேற எந்த தெய்வமும் செய்ததில்லை. ஆமென். நம்ம எல்லாம் வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். we know how the other religions, மற்ற ரிலிஜியன்ஸ் எப்படி அவங்களுடைய கடவுளை கொண்டாடுறாங்க நமக்கு தெரியும். ஆனா நாம எப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோன்றதை நம்ம புரிஞ்சு கொண்டா தான் அதனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளை முழுமையாய் நாம் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவர் சிம்பிளா நம்ம புரிஞ்சு கொள்ளும்படி நம்மை போலவே வந்து நம்ம இடத்துல வந்து என்ன செய்திருக்கிறாரு, அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி குட்டி பசங்களை அந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க யார்ட்டையாவது பேசிட்டா இல்லை ஏதாவது விளையாண்டுட்டு இருந்தால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா, அப்படியே வருவார். அவர் கையில் ஒன்று கொட்டு, அந்த அப்போலாம் இந்த கொட்டு தான் இருக்கும் பாஸ்டர், இந்த கொட்டு ரவுண்டு கொட்டு அடிச்சுட்டே இருப்பார். வர்ஷிப் நடந்துட்டு இருக்கும்போதெல்லாம் ஏதாவது நாங்கள் பக்கத்தில் இருக்க பேசிட்டோ விளையாண்டுட்டோ சிரிச்சிட்டோன்னா பக்கத்தில் இருக்கவங்க தப்பு பண்ணியிருப்பான். நாங்கள் நல்லா தான் அரைச்சிருப்போம், அவன் ஏதாவது செஞ்சுருப்பான். அந்த ட்ரம் ஸ்டிக்கு நேராக எங்கள் மேலே வந்து தலையில் வந்து டமானு விழுகும். அப்போ தான் தெரியும், ஆஹா. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் வருவார் நேராக, அப்படியே பக்கத்தில் வந்து என்ன செய்வார், அப்படியே காதை பிடிச்சி தூக்கிட்டு வந்து இங்கே முழங்கால் போட்டு நிற்க வச்சுருவார். 3 மணி நேரம் அவர் பிரசங்கம் முடிக்கிறது வரைக்கும் இப்படியே நிற்கணும். இப்படியே உட்காரலாம் முடியாது. எத்தனை நாள் நான் இருக்கிற சபையில் அப்படின்னா கணக்கே கிடையாது. அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஏன்னா அவர் வந்துட்டு இன்னைக்கு சபையில் யாரையும் அப்படியெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக போய் பிள்ளைங்களை என்ன செய்ய முடியாது. ஆமாம், இன்றைக்கு வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறதுனா கவர்மெண்ட்டே இன்றைக்கு அதுக்கு என்ன செய்யறதில்ல. ஆமாம், ஸ்கூலில் வாத்தியார் பிள்ளைங்களை என்ன செய்ய முடியல. ஆனால் இன்றைக்கு பிள்ளைங்களும் அது போக்கில் என்ன செய்யுது. ஆனால் அன்றைக்கு பெற்றோர்கள் அவ்வளவு கரிசனையாக என் பிள்ளை என்ன செஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அவர் செய்தது சரியாக இருந்திருக்கலாம், சரின்னு சொல்ல வரல. ஏன்னா ஒருவேளை அவர் செய்தது சரியாக இருந்துக்கலாம். ஆனால் there was a purpose behind it. அதனால தான் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா the reason அவங்களுடைய இருதயத்தை கத்த நான் பார்க்குறாரு. எதுக்காக அவங்க அதை செய்கிறாங்க அதை புரிஞ்சு கொண்டதுனால சரி ஓகே தென் ஐ கரெக்டட் மை செல்ஃப். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் அந்த காரியங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தது கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றோர்கள் வந்துட்டு சில நேரங்களை கண்டிக்கிறாங்கன்னா ஏதோ காரணத்துக்காக கண்டிக்கிறாங்க. அவங்க கோபத்தை அவங்க மேலே வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களை என்ன செய்யலை, கண்டிக்கலை. there was a reason they are disciplined because they want you to know who he is. இல்லை என்ன காரணத்திற்காக உங்களை வந்துட்டு அந்த காரியத்தில் இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாம கிறிஸ்துவுக்களாக நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்று நல்ல பிள்ளைகளாய் வர வேண்டும், நல்ல கிறிஸ்துவுக்களாக வளர வேண்டும் என்று சொல்லி தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு போதவர்கள் கரிசனையாக சில நேரங்கள் உங்களை கண்டிக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி ஊழியத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி அப்படி செய்யவே முடியலை. ஏன்னா பிள்ளைங்க வந்துட்டு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து பிள்ளைங்களை என்ன செய்யுது, தப்பாக எப்படி
கரெக்டாக தப்பாக மறைச்சி செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களும் கற்றுக் கொடுக்குறாங்க. யார்? அதுவும் இந்த யூடியூப்பில் ட்ரோல் போட்டு 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 என்ன பண்ணுறாங்க, நிறைய நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் நல்லது ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்டதானே. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லலை. யூடியூப்லாம் இப்போ ரீசெண்டாக தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாமே இப்போல்லாம் ரொம்ப குயிக்காக, ரொம்ப இன்ஃபேக்சுவேஷன். இன்றைக்கி இருக்கிற யங் ஜெனரேஷன்ஸ் 2 வயசில் 3 வயசுலலாம் கையில் வந்துட்டு மொபைல் வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கிறான். அன்றைக்கெலாம் எங்களுக்கு அப்படிலாம் இல்லை. இல்லாதக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருக்கிறக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற பர்பஸையும் நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்க என்ன செய்யும், கர்த்தரை விட்டு மாறி போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஸோ அப்படி பேதுரு இடத்துல இயேசு கிறிஸ்து அவன் சொன்ன உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு என்ன செய்தார், வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை என்ன செய்யவில்லை, வெளிப்படுத்தவில்லை. மாம்சமும் இரத்தமும் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியாது, இதை சொல்லியிருக்கவே முடியாது. நம்ம மாம்சத்துல ரத்தத்திலே இருந்து நம்ம தொடர்ந்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் நம்ம இடத்துல என்ன செய்ய முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நம்ம இன்னும் முயற்சி செய்துட்டே இருக்கிறோம், எனக்கு இன்னும் ஆசீர்வாதமே வரல வரல வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, இன்னும் மாம்சத்திலே ரத்தத்திலே தான் போராடிட்டு இருக்கிறோம். என்றைக்கு கிறிஸ்துவனுடைய ஆவியில நாம் நின்று அவருக்குரியவைகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் வெளிப்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அப்பதான் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. எப்போ அவர் ஆசீர்வாதம் பெற்றப்பட்டவன் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார்னா, இது கிறிஸ்துவ, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, கர்த்தருடைய ஜீவன், பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுடைய ஜீவன் இதை உனக்கு என்ன செய்தது, வெளிப்படுத்தினது. இப்போ நீங்க உங்க கையை தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, என்ன இருக்குது, ஜீவன் இருக்குதா? இது என்னங்க, இது மாம்சம் இல்லையா, இட்ஸ் a flesh. அதுக்குள்ள என்ன ஓடுது, ரத்தம். அந்த அந்த மாம்சத்தை உயிரோட வைக்கிறதுக்கு ரத்தம். ஸோ அந்த ரத்தத்துக்குள்ள நீங்களும் நானும் சுவாசிச்சு அந்த ரத்தத்தையே செயல்பட வைக்கிறது என்னது, அந்த அந்த ஜீவன், அந்த ஆத்மா. அந்த ஜீவனை தேவன் நமக்குள்ளாக என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்த ஜீவன்ல அந்த அதை எப்படி சொல், நிறைய நிறைய விதத்தில் அதை பார்த்தோன்னா சப்கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க, அல்லது உங்களுக்குள்ள இருக்கிறதான மைண்ட் அப்படின்னு நீங்கள் கூட சொல்லுவீங்க. மைண்ட் எனக்கு என்ன செய்யலை, செட் ஆகலை, இல்லை ஐம் டிஸ்டர்ப்ட் இன் மை மைண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை அந்த அந்த சப்கான்சியஸில் அந்த மனுஷனுக்குரியதான சிந்தனையில், அது மிருகத்துக்கெலாம் அப்படி சொல்ல, கர்த்தர் மனுஷனுக்கே அப்படிப்பட்டதான ஒரு ஒரு அந்த அறிவை, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அறிவை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன்ல கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படி, அவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இந்த மாம்சத்துக்குரியதான அந்த மாம்சத்தினுடைய மனது சொல்லும், நீ செய்யறது ரைட்டு தான், போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும். ஆனா ஆவிக்குரிய மனது சொல்லும், தம்பி நீ செய்யறது ஒண்ணுமே என்னதில்லை, சரி கிடையாது. ஏன்னா நீ என்ன செய்யல, கிறிஸ்துவுக்கு ஏற்றவைகளை நீ என்ன செய்யல, செய்யலை. அப்போ இந்த போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குது. அஸ் கிறிஸ்டியன், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கும்பொழுது இந்த போராட்டம் நமக்குள்ள எப்பயுமே என்ன செய்து கொண்டே இருக்குது, இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசியர் 6வது அதிகாரத்தில், அதாவது உங்களுடைய போராட்டம் எதுக்குள்ள, மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் விரோதமா இல்லை, ஆனா ரோமர் 6வது அதிகாரம் இல்லையா, எபேசியர் 6வது அதிகாரம் எடுத்து வாசிங்க அதை. ம் 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 பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு, உங்க மாம்சத்தோடு கூட ரத்தத்தோடு கூட என்ன இல்லை, போராட்டம் இல்லை. நம்ம போராட்டம்லாம் யார் கூட, அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு என்று சொல்லி. ஆமென். ஸோ நம்ம போராட்டம் அதுதான். பின்னாடி வசனத்தில் இயேசு பேதுருட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் அது உங்களுக்கு வரும்போது நான் சொல்கிறேன். நம்முடைய போராட்டம் இன்றைக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் போராடி 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 நிறைய விஷயத்தில் நம்ம தோற்று போயிட்டோம். நிறைய விஷயத்தில் இன்னும் ஜெயத்தை காணவே முடியலை. எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்குறோம், அதில் ஒரு 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 பெனிஃபிட் எடுக்கவே முடியலை. எவ்வளவோ காரியத்தை நம்ம செய்கிறோம், இதை செய்யணும் அதை செய்யணும், நிறைய யோசனைகள் இருக்குது, எதுவுமே என்ன செய்யலை, செயல்படவே வரல. இல்லை இது படிக்கணும் அது படிக்கணும், இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னும் அதில் ஒரு நன்மையை நம்ம காண முடியாமவே இருக்கிறோம். ஆனால் அதே ஆள்
ஒரு ஆவிக்குள்ளான பொழுது, கர்த்தருடைய கிருபையில நிறைந்து கர்த்தருக்குள்ளாக இருந்து அதே காரியத்தை செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது சிந்தனையில ஒரு மாற்றம் உண்டாகிறது. என்ன மாற்றம் உண்டாகிறது? அதைத்தான் நம்ம இங்க பார்க்கிறோம். பேதுருவில் ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? வாசிங்க 19 வசனத்துல இருந்து. நான் உனக்கு தருவேன். ம் 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 அதுக்கு முன்னாடி வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது வாசிங்க. ம் நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வதில்லை. யாரை பார்த்து சொல்றாரு? இதே மாம்சமும் ரத்தமும் உள்ள அதே பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. இது யாரு உனக்கு வெளிப்படுத்தினது? ஜீவனுள்ள தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தினாரு. அதனால அந்த ஜீவனை கொண்டு நான் உன் மேல என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன். வசனம் அப்படிதான் நம்மளை குறித்து சொல்லி இருக்கிறது. அது பேதுருக்கு மாத்திரம் அல்ல, உங்களுக்கு எனக்கும் அதே தான் ஆண்டவர் கொடுத்திருக்கார். உங்களை கொண்டு இந்த சபையை நான் என்ன செய்வேன்? கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்வதில்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயமா இருக்கும். ஒருவன் இதை கெடுத்து போட விரும்பினால் அவனை நான் என்ன செய்வேன்? இது நான் சொல்லலைங்க, யார் சொன்னது? கர்த்தர் நமக்குள்ளாக வாசமா இருக்கும்படி அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து இந்த மாம்சத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி அவருடைய பலத்தினால் நம்மை நிறைத்து ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய சபையாய் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மாற்றி வைத்திருக்கிறார். சபைன்றது ஜஸ்ட் நாட் ஒன்லி த பில்டிங். நீங்களும் நானும் அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பில்டிங் வெறும் கட்டடம். அல்லேலூயா, வெறும் பில்டிங். அதில் ஒன்றுமே நீங்களும் நானும் இங்கே வந்து உட்கார்ந்து ஆராதிக்கும் பொழுது தான் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படுகிறது. அப்போ சபை என்ன செய்கிறது? கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதுங்க. எதற்காக? வரும்பொழுது தான் ஒருவரை நம்ம என்ன செய்யணும்? கரிசனையோடு கூட கேட்கவும், விசாரிக்கவும், ஜெபிக்கவும், ஒருவரை தாங்கவும், ஒருவர் கஷ்டத்தில் ஒருவர் கஷ்டம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சபையில் பாதி பேர்கிட்ட பேசுறதே என்னன்னு கேட்டால் வைராக்கியம், ஏதோ ஒரு கோபம். ஹல்லேலூயா. என்ன தாய்மார்களே, ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் வந்துட்டு போதகர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க சில சூழ்நிலைகள். ஏன்னா நான் போதகர் குடும்பத்துலேருந்து வளர்ந்தது இருந்ததுனால சின்ன வயசுலேருந்து நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன், அதை பார்த்துருக்கேன், அதை கேட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க டீல் பண்ணும்போது தான் என்ன செய்கிறது, என்ன அது யாரை சொல்கிறது? ஏன் தெரியுமா? மாம்சமும் ரத்தமும் கிரியை செய்கிறதுனால தான் இன்னும் வைராக்கியம் உள்ள உட்காந்துருக்குது. அந்த வைராக்கியை பார்த்து சொல்லுங்க, பிசாசே பின்னாலே இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இன்றைக்கு சபைக்குள்ள ஐக்கியம் இருக்கும் பொழுது, சபைக்குள்ள ஒரு மனது இருக்கும் பொழுது, அந்த சபையில கர்த்தருடைய கிரியைக்கு என்ன இல்லை? குறைச்சலே இல்லை. ஆமென். இயேசு சொன்னார், என்ன சொன்னாரு? எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஒருமனப்படும் பொழுது அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதோ 2 பீப்புள் வந்து உட்கார்றதில்ல, 2-3 பேர் என் நாமத்தினால் ஒரு மனதோடு. அந்த வைராக்கியத்தை வச்சுட்டு நீங்க இந்த பில்டிங்ல உட்காந்துட்டு ஆண்டவரே அப்படின்னு சொன்னா என்ன இல்லைங்க, அங்க ஒரு மனது இருக்குதா? ஒரு மனது 2-3 பேர் வந்து ஒரு மனதா இருந்து ஜெபம் பண்ணா தான் அங்க என்ன செய்வாராம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வசனங்கள் சும்மா சொல்லப்படலைங்க, சும்மா அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படலை. ஆனால் அதனுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா we can go to the level where you and me never expected. நம்ம நினையாத இடத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? கொண்டு போய் நிறுத்துவார். ஏனென்று சொன்னால் அவருடைய வசனம் நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்தும், புடமிடும், என்ன செய்யணுன்றதான ஞானத்தை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அல்லேலூயா. மாம்சத்தில் உட்கார்ந்துருந்தோன்னா அந்த வசனத்துடைய ரகசியத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஸோ நம்ம இப்படி வசனத்தில் வளர 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 வளர, கர்த்தருடைய வார்த்தையில் வளர வளர வளர, இன்றைக்கு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சொன்ன பிறகு அங்கே ஒரு சோதனை அவனுக்கு வருது. என்ன சோதனை வருதுன்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். 20வது வசனத்துல இருந்து வாசிங்க. ம் 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 ஓகே. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் ம் 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 ம்
தம்முடைய சீசர்களுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார் இங்க. அதுக்கப்புறம் they moved to Jerusalem. எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? முதலாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. ரகசியம் யாருக்கு வெளிப்படுத்தப்படும்? கர்த்தரை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் தான். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவருடைய வெளிப்பாடு, ரகசியம், தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படும். நீங்க அப்பொழுது என்ன செய்வீங்க? பலன் கொண்டு நீங்க என்ன செய்வீங்க? தைரியமா திடனோட இருப்பீங்க. ஆனா இங்க ஒரு காரியம் நடக்குது. இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு முந்திரிக்கொட்டை, அங்க பேரு, அவருக்கு பேரே முந்திரிக்கொட்டை தான். என்னது? சீமன் பேதுரு என்ன செய்யறான்? யோ இப்படி வாயா சைட்ல. எப்படி? இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான். நேரா தைரியமா சொல்றதுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. இங்க வாயா, ஓரமா வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா கூட்டு போறான். நான் சொல்லுங்க, வசனம் சொல்லுது, வாசிங்களேன். அங்க என்ன சொல்லுது? அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய். ஏன் கூட்டு போன தனியா? சொல்ல வேண்டியதானே எல்லாத்துக்கும் முன்னாடியும்? பயம். என்னது? பயம். தனியே அழைத்து கொண்டு போய் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இது கண்டிப்பா உமக்கு நேரிடக்கூடாது. இது உமக்கு சம்பவிப்பதும் 2 காரியம். ஒன்று நேரிடக்கூடாது, இது உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்றது. அப்புறம் 2வது சம்பவிப்பது. 2க்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று நடக்கக்கூடாது, இன்னொன்று நடக்க விட மாட்டேன். அதுதான் அர்த்தம். 2வது வார்த்தைக்கு சம்பவிப்பது இல்லைன்னா என்னது? அது இட் இஸ் அ க்ளோஸர். விட, அதுதானே அர்த்தம். தமிழ் அப்படித்தானே நம்ம பார்த்தோம். அது என்ன? ஆங்கிலத்தில் இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் க்ளோஸர். இட்ஸ் ஜஸ்ட் கம் டு ஒன் க்ளோஸ். அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வந்துடுது. விட, நடத்த என்ன செய்யல, சம்பவிப்பது இல்லை என்று அவரே என்ன செய்தானா? அவரே யாருங்க? கிறிஸ்து, தேவகுமாரன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவனை பார்த்து தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? எப்பா, இது மாம்சம் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, இது தேவன், ஜீவனுள்ள தேவகுமார். தேவன் உனக்கு இதை என்ன செய்தாரு? பரலோகத்தில் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் இதை உனக்கு, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் சொல்றாரு. நல்லா கேட்டுட்டு, என்ன ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சிருவீங்க? நீங்க என்ன விட்டு போயிருவீங்க, செத்துருவீங்க, 3ஆவது நாள் உயிரோடு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் அடைஞ்சு, he got confused. குழப்பம் அடைஞ்சு அவரை தனியா கூட்டு போய் சொல்றான், இதை ஒண்ணு நடக்க விட மாட்டேன், இல்ல அது நடக்காது. அப்பதான் இயேசு அவனை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிங்க. அவர் அவனை திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாலே போ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்றாரு, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அவனை பார்த்து தானங்க ஆண்டவர் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நீ என் சபையா இருப்ப, உன் மேல என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் கொண்டு என்ன செய்யறதில்ல. அதே ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? எனக்கு பின்னாலே போ, நீ எனக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆசீர்வாதத்திற்கு நாம தான் திடறலா இருக்கிறோம். நம்ம ஆசீர்வாதத்திற்கு உங்க பாசி எனக்கு சரியா ஜெபம் பண்ணல, அதனால நான் ஆசீர்வதிக்கப்படல, அது இல்லை காரணம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம இன்னும் ஆழமா அவரை என்ன செய்யல, அறியல. இல்லை, இன்னும் ஆழமா அதனுடைய நோக்கத்தை நம்ம அறிந்து கொள்ளாததுனால சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வந்த உடனே நமக்குள்ள இப்படி ஒரு தாட்டு வருது, நான் ஏன் சர்ச்சுக்கு போய் என்ன கண்டேன், என்னத்தை கண்டேன்? 3வது மனுஷன் அதை பார்த்து சொல்றேன், இவ்வளோ நாள் நீ சர்ச்சுக்கு போற, உனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பார்த்து உங்களை சொல்கிறான்னா, உடனே உங்கள் இருதயம் என்ன சொல்லுது? ஆமாப்பா, என்ன எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வசனம் சொல்லுது 1 பேதுருல, நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரை பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருங்க என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அதாவது காத்திருக்கிறது இருதயத்தை என்ன செய்யுமா? ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ, அல்லேலூயா. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்க. யாருக்காக வெயிட் பண்றீங்க? கிறிஸ்துவுக்காகத்தானே. உங்களுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்காக நிறைவேறும்படியாக அவருக்குள்ளாக நீங்க என்ன செய்யுங்க? காத்து இருக்கிறீங்க. அதனால ஒரு தப்பும் கிடையாது. காத்து ஒரு நாள் அது வரும் பொழுது கர்த்தர் அதை என்ன செய்வாரு? அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் என்னத்தை கொடுக்க மாட்டாரு?
வேதனையை கொடுக்க மாட்டார். ஆனா அன்றைக்கு மனுஷன் மாம்சத்துல பல நேரங்களில் போராடி இதுதான் அதுதான் அதுதான் என்று சொல்லி பல காரியத்தை கிறிஸ்துவை விட்டுட்டு தன்னுடைய மாம்சத்துல செயல்பட்டு இப்படி பேதுரு போல முந்திரிக்கொட்டையா இருந்து இது நான் ஒன்றும் நடக்க விட மாட்டேன், இல்ல இது உமக்கு நடக்காதுன்னு சொல்லி தன்னுடைய சுயமா மாம்சத்துல எடுத்து செய்யற காரியங்கள்ல தோல்வி வரும் பொழுது அப்ப இங்க இந்த சைட்ல நின்றுட்டு, என்ன ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணேன் நீங்க கேட்கல, இப்படி ஆயிடுச்சே. யாருடைய தப்புங்க அது? அல்லேலூயா. அந்த இருதயம் திறக்கப்படுவதாக இன்றைக்கு. அப்பதான் பேதுரு பார்த்து இயேசு சொல்றாரு, என் பின்னாடி போ சாத்தானே, நீ எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுமந்து செல்லுகிறவர்கள், அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம நம்முடைய மாம்சம் நமக்கு என்ன செய்கிறது? இடரலா இருக்கிறது. நம்முடைய மாம்சமும் ரத்தமும் சில நேரங்களில் அது மாம்சத்துல கிரியை செய்யும் பொழுது அது சபையினுடைய ஆசீர்வாதத்திற்கு, குடும்படைய ஆசீர்வாதத்திற்கு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு இடரலா இருக்கிறது. ஆமென். எங்கேயோ இருக்கிற கோபத்தை எங்கேயோ கொண்டு காமிக்கிறது. ஏன்னு சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல இன்றைக்கு நிறைய பேருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல 23 வாசிங்க. நீ தேவனுக்கு ஏற்றவையை மனுஷனுக்கு ஏற்றவைகளை. அல்லேலூயா. ரெண்டு விஷயத்தை இங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஒன்று, முதலாவது இது தேவனுடைய சித்தம். அது தேவன் தன்னை யார் என்று சொல்லி ஆவியிலே அவர் உனக்கு என்ன செய்தார், என்னை யார் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். இங்கே மாம்சத்துக்குரிய காரியம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து இது தேவன் அல்ல, இது மாம்சம் என்று சொல்லி ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு காமிச்சிட்டார். இப்ப நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னா, ஆண்டவரே உம்முடைய சீஷனா இருப்பதற்கு நான் உம்மை எப்படியாய் அறிந்திருக்கிறேன். How do I know you? How well I know you? நான் உம்மை எவ்வளவாய் அறிந்திருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, என்னுடைய மாம்சம் எனக்குள்ள கிரியை செய்தா அல்லது நான் ஆவிக்குள்ள கிரியை செய்கிறேனா? கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் எழுந்ததுண்டானால், எடுத்து வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை, வசனம் என்ன சொல்லுதுங்க? நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்லி. ரோமர் 6வது அதிகாரத்துல நீங்க எதற்கு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய பாவ சுயத்திற்கு அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவோட கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? எழுப்பப்பட்டிருக்கிறீங்க. அப்படிதானே? அல்லேலூயா. நாம கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கும் பொழுது நாம் அவரோட கூட மாம்சத்திற்கு மரித்து ஜீவனுக்கு பிழைத்திருப்போமானால், நாம் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை இன்னும் கீழே தேடிட்டு இருக்கீங்களா? ஆமென். இன்னும் எனக்கு என்ன கிடைக்கும் கீழே தேடிட்டு இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு பணம் அவசியம், நமக்கு வீடு அவசியம், நமக்கு கார் அவசியம், எல்லாமே அவசியம். எதுக்குமே நான் எதிரி கிடையாது, ஆசீர்வாதத்திற்கு எதிரி கிடையாது. ஆனா அதை சரியா தேடும் பொழுது, அது சரியா நிற்கும் பொழுது நிலையா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் முடிவு வரையிலும் தடவர் போதுமானவராக இருக்கிறார். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உங்களை குறித்தான திட்டங்கள், உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் மூலமாக உங்களை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம். ஆமென். ஆனா சில நேரங்கள்ல நம்ம தேடுதல்லாம் எங்க இருக்குது? கூகுள்ல. யாராவது ஏதாவது கேட்டால் உடனே எங்கே போய் தேடுறோம்? கூகுளில் போய் தேடுறோம். நிறைய பேர் உங்களுக்கு கூகுள்னா என்னன்னே தெரியாது, சொல்லிக் கொடுங்க. கூகுள்னா கம்ப்யூட்டரில் இருக்க ஒரு சர்ச் இன்ஜின். எங்கே தேடுறதை மறந்துட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரை எங்கே தேடணுமோ அங்கே தேடணுங்க. ஆமென். அல்லேலூயா. நாம தேட 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 வசனம் என்ன சொல்லுது? அவரை தொடர்ந்து பின்பற்ற மாம்சம் நமக்குள்ளாக, சுயம் நமக்குள்ளாக மரித்து ஜீவன் நமக்குள்ளாக பிழைத்திருக்கிறது. அப்போ மேலான ஆசீர்வாதங்களை, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை, நிரந்தரமான ஆசீர்வாதங்களை, அப்போ என்ன, நம்முடைய மனதிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. இந்த பூமிக்குரிய காரியங்கள் அவசியம்தான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதான காரியங்களை தேடும் பொழுது வசனம் என்ன சொல்லுது? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அப்ப முதலாவது அவரை தேடுங்க, அவருக்குரியதான தேடுங்க. மாம்சத்துக்குரிய காரியங்கள்லாம் தானா என்ன செய்யும்? ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் பின்னாடி வசனம் என்ன சொல்லுது தெரியுமா?
33க்கு முன்னாடி வசனத்தை 31ல இருந்து வாசித்தீங்கன்னா, பிதா இந்த உலகத்துல பிதாவை அறியாதவன் இவைகளுக்காக அஞ்ஞானி இவைகளுக்காக என்ன செய்கிறானா? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால நீங்க என்ன செய்யுங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க வசனத்தை வாசிக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் சேர்த்து வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை எப்படி இல்லை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். ஆமென். கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு நாள் பஞ்சம் உண்டாகும். ஆனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை படித்து அவைகளிலே கட்சி தேர்வுகளாக இருக்கும் பொழுது நாம் என்ன சோதனை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தைரியமாய் நின்று அவைகளிடத்துல சொல்ல முடியும், எனக்கு பின்னாலே போ. ஆமென். பலவீனமா வியாதியா சொல்லுங்க, எனக்கு பின்னாலே போ. எந்த பிரச்சனை எனக்கு பின்னாலே போ. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட விடாது இப்படி தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் பார்த்து சொல்லுங்க, பின்னாலே போ. உங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, பின்னாலே போ. என்ன சொன்னா, கிறிஸ்துவினுடைய பலத்தினாலே அவைகளை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது தெய்வ விடுதலை உண்டாயிருக்கும். ஆமென். தெய்வ நன்மை உண்டாயிருக்கும். நான் மாம்சத்துல போராடி 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 தோல்வியை தான் கண்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ரோமர் 12 அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள், நல்லா வாசிங்க, நீங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக. சும்மா செத்த ஆட்டை போல வந்து உட்காரக்கூடாது. ஆமென். எப்படியா? ஆக்டிவா இருங்க அப்படின்ற. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு இதுவே உங்களுக்கு செய்யத்தக்க. 2வது வசனம் வாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் இன்னும் ஆழமாய் சென்று இயேசு யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஜி மேஜர் வாசிங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. ஹalleluya, ஹalleluya. உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். நம்பிக்கை இல்லாத இருக்கிற நிலையாக விசுவாசம் நிலை குறையா இருக்கிறது ஆண்டவரை பார்த்து சொல்லு. ஆண்டவரே, என்னுடைய மாம்சம் எனக்குள்ளாக கிரியை செய்யாதபடி தேவ ஆவியானவை கிரியை செய்யும்படி உமக்கு ஜீவ பலியாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நாங்களும் சொல்லத்தக்க. ஆண்டவரே, நீ சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தமும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக இந்த வார்த்தையில பலனடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஹalleluya, ஹalleluya. உனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. ஒரு நிமிஷம் நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். நான் எந்த விதத்தில் தேவனுக்கு இடரலாயிருக்கிறேன், தேவனுக்கு சித்தமானது இன்னதென்று நான் அறியாததினாலே, தேவனை குறித்து புரியாததினாலே பேதுருவை பார்த்து ஆண்டவர் அப்பாலே போ சாத்தானே என்றார். நீ தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாதபடியினால் என்று சொன்னார்.
நம்முடைய சிந்தையில தேவனுக்கேற்ற காரியங்களை சிந்திக்க முடியாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறான், பேசுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கல்லவா? அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை ஆண்டவர் நமக்குள்ளே தரும்படியாய் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனதுக்குள்ளே சொல்லுங்க. இன்றைக்கு என்னை உடைய பலிபீடத்துல ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசாதபடி செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுக செய்யும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது ஒரு தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு நேராக நம்மை வழி நடத்தும். ஏனோ தானோ என்ற நிலைமை இல்லாதபடி ஆண்டவருக்கென்று வாழ பிழைக்க சாட்சியாயிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தையை பகிர்ந்து கொண்ட தம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, அபிஷேகத்துக்குள்ள கொண்டு வர முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளில ஜெபங்களிலே உற்சாகத்தோடு வந்து பங்கு கொள்ள கர்த்தர் பலன் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நேரத்தை ஒருபோது வீணடிக்காதபடி அதை தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் பயன்படுத்திக் கொள்ள நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் உமக்கு ஏற்றவைகளை சிந்திக்க, பேச, செயல்பட எங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் உம்மை குறித்து அதிகமாய் தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய மகனை இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு அடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாள் ஆராய்ச்சில வந்து பங்கு கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.